ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். திருப்பாடல் 112:1. இறை இயேசுவில் மிகவும் பிரியமுள்ளவர்களே, இன்று நவம்பர் 16ஆம் தேதி தாய் திரு அவையானது ஸ்காட்லாந்து நாட்டு மார்கரெட் என்ற புனிதையின் நினைவு நாளை சிறப்பிக்கின்றது. இவர் இறைவேண்டலில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அரசபையில் மாற்றத்தை கொண்டு வந்தார். நிறைய துறவற மடங்களையும் ஆலயங்களையும் கட்டியெழுப்பினார். இவருக்கு 1250ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இன்றைய நற்செய்தி லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 முடிய உள்ள இறை வார்த்தைகளில் மனம் தளராமலும் நம்பிக்கையோடும் இறைவேண்டல் செய்ய நம்மை அழைக்கிறது. ஒரு சில சிந்தனை துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தியில் ஒரு கைம்பெண் விடாமுயற்சியோடு அந்த நேர்மையற்ற நடுவரை நீதி கேட்டு தொந்தரவு செய்கிறார். அவரின் தொல்லையின் பொருட்டு அந்த தலைவரும் அவருக்கு நீதி வழங்குகிறார். நாம் கேட்ட எத்தனையோ நிகழ்வுகள் நமது நினைவுக்கு வரும். இருந்த போதிலும் ஒரு நிகழ்வு எனக்கு ஆழமாக உள்ளது. இன்று மனிதன் உணவு இல்லாமல் கூட 2 நாள் வாழ முடியும். ஆனால் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்டால் முடியாது என்றுதான் பதில் வரும். நாமும் சிந்தித்து பார்ப்போம். நம்மால் வாழ முடியுமா? நாம் பயன்படுத்தும் அனைத்து சோசியல் மீடியாவுக்கு மூலதனமாக இருப்பது மின்சாரம். அதனை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் விடாமுயற்சியோடு போராடினார், வெற்றி கண்டார். அன்பில் பிரியமானவர்களே, தோல்விகள் ஏற்படுவது இயல்பு. அந்த தோல்வியில் துவண்டு விடாமல் எண்ணற்ற சாதனை படைத்தோர் பல்லாயிரம் பேர் அனைத்து துறைகளிலும் வெற்றி படைத்துள்ளனர், வீரம் கண்டுள்ளனர், சாதனை படைத்துள்ளனர். திருக்குறளில் கூறப்பட்டுள்ள ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தாய் மகன் சான்றோன் எனப்படுதல் ஒரு மனிதன் விடாமுயற்சி கொண்டு உயர்ந்த வாழ்க்கையை அடைகிறான் என்று கூறுகிறது. சிந்தனைக்கு. நம் இறைவேண்டலில் நமக்கு சோர்வு ஏற்படும் போது நம் மனநிலை என்ன? மனம் தளராமல் நம்மால் ஜெபிக்க முடிகிறதா? உலகை ஆளும் மனிதர்களே சக மனிதருக்கு நீதி வழங்கும் போது உலகை படைத்த இறைவன் நீதி வழங்காமல் இருப்பாரா? இறைவன் இரக்கமுள்ளவர், நீதி நிறைந்தவர், அன்பு கொண்டவர். அவர் நம்முடைய வேண்டுதலுக்கு உடனே பதில் தருகின்றார். தொடர்ந்து நமது இறை வேண்டல்களை மனம் தளராமல் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அவருடைய அரவணைப்பில் தினமும் மகிழ முயற்சிப்போம். கவலை மறந்து நன்றி கூறுவோம். ஜெபம். நீதியின் நடுவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் எத்தனை சோதனைகள் தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு மனம் தளராமல் ஜெபிக்க உமது வல்லமை தாரும். இறைவன் என்றென்றும் ஆட்சி பெறுவாராக. ஆமேன்.